மாப்பிள நீ ஒரு இளவுக்கு லாய்க்கல மாப்பிள. அந்த பொண்ணு எத்தனை முறை உன்னை லவ் பண்ணி சீல கொடுத்து 2 கண்ணால பாத்துருக்கிறேன். அப்படி இருந்து அந்த பொண்ணு லவ் பண்ணுதா இல்லையா நொல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ லவ் பண்றியா இல்லையா மாப்பிள? மாப்பிள கனவுல டூயிட்டே பாடிட்டேன். டூயிட் வரைக்கும் போயிட்டா நீ மாப்பிள. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றாளோ இல்லையோ அவளை லவ் பண்ண வைக்கிறவன் தான் டைரக்டர். யாரா அவன்? அவன் தான் அவன். எப்படி? வெரி சிம்பிள். அந்த பொண்ணு நான் கெடுத்துறேன். நடிப்பு. ஒரு பொண்ணோட மனசுல ஆழமா இடம் பிடிக்கிறாருன்னா அந்த பொண்ணுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரப்ப அவளை காப்பாத்தலாம். இவளுக்கு ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குவோம். அதுக்கு தான் பைத்தியக்கார டைரக்டர் நான் ஒருத்தர் இருக்கேன். இன்னைக்காவது உண்மையை ஒத்துக்கிட்டியே மாப்பிள்ள. ரொம்ப குறையாத. ஸ்கிரீன் பிள்ளை சொல்றேன் கேளு. ஒரு வயக்காடு சலக்கு சலக்கு சலக்குன்னு சாப்பிட்டான். யாராவது சாணி மதிக்கிறாங்களா? நந்தினி வந்துக்கிட்டு எதிர்பாராம வந்துக்கிட்டு என்ன பார்த்தா அவ திடீர்னு பார்த்தவன நான் கொடுத்த ரியாக்ஷன்ல பயந்துட்டா. நீ சாதாரணமா வந்தாலே தெருநாயில 3வது கோடிடும் மாப்பிள்ள. கற்பனை ஊத்த தடுக்காத அப்புறம் ஊராது. திடீர்னு என்ன பார்த்தாவ என்னாச்சு அப்படின்னு கத்துனா. இது ஏடா சிரிக்கிற? இது உனக்கு சிக்னல். சிரிப்பு நம்பர் 1. திரும்பி அவ ஓடுனா, நானும் ஓடுனேன். அவனும் ஓடுனா, நானும் ஓடுனேன். ஓடிக்கிட்டே இருக்கும்போது உள்ள காலை கொடுத்து தட்டி விட்டேன். இதுவும் சிக்னல். சிரிப்பு நம்பர் 2. எட்டி பிடிச்ச தாவணிய தட்டி விட்டா கைய. நல்லவளை காப்பாத்துறடா. செத்துருப்படா. இது 3வது சிரிப்பு எனக்கு சிக்னல். ஏண்டா நான் எப்பதானே உள்ள வர? நீ சிரிச்சிட்டே. இது நியாயமான கேள்வி. இந்த 3வது சிரிப்பு சத்தத்துல ஜம்ப் பண்ணி நேர உள்ள வந்துடுற. அடிக்கிற மாதிரி நடிக்கிறமே தவிர அடிக்கப்படாது. யார? என்ன? அதே மாதிரி அவளை நீ பிடிக்கிற மாதிரி நடிக்கிறமே தவிர பிடிக்கப்படாது. ஓகே மாப்பிள, அங்கதான் நிக்கிற நீ. இதைத்தாங்க ஆண்டவன் கட்டளைங்கிறது. அன்னைக்கு உங்க பாவாடையால என் கருப்பு காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு என் சட்டையால உங்க கருப்பு காப்பாற்றப்படுது. என் மனசு இந்த பலாப்பழம் மாதிரி மேல இருக்கிற தோல் தான் முள்ளு முள்ளா இருக்குமே தவிர உள்ளக சொல எல்லாமே நல்லா இருக்குங்க. அம்மா மாப்பிள எங்கடா அந்த பொண்ணு? கடத்திட்டு போயிட்டாரா? அப்ப நம்ம திட்டம் ஓகேன்னு சொல்லு. உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டாளா? எப்படி நம்ம நடிப்ப? ஒரே சீல அவளை கவுத்திட்டா இல்லையா? அதான் டைரக்டர் வேணுங்கிறது. டைரக்டர் பத்தி கேளுங்க. அப்பாடா, அப்ப நமக்கு கடமை முடிஞ்சு. இதெல்லாம் உங்க வேலைதானா? இத பாரியா, காதலுங்கிறது கட்டாயப்படுத்தி வரதில்ல, அது தானா வரணும். அதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க கூடாது. இல்லைங்க, இந்த மீசவிக்கு தாங்க எங்க செட்டப். ஏங்க அந்த அடியாலாம் யாருன்னு தெரியாதுங்க. ஏங்க ஏக்கா ஏக்கா, ஏய்
கடைசி நேரத்துல வந்து காரியத்தை கட்டாரு. புடிங்க இன்னைக்கு பிடிக்கல அப்புறம் எப்படி? புடிங்க. இரு, இரு, இரு. ஐயோ அங்க இல்ல இங்க இங்க. எங்க? அது என் கடை. ஐயோ, தள்ளு தள்ளு தள்ளு. பிரிக்காத புடி. டேய் உள்ள 2 பேரும் என்ன பண்றீங்க? வெளியில வாங்க. முக்கியமான வேலையா இருக்கும். கம்முனு இருங்க. ஒரு கத்துறாரு கவுத்து இருக்காது. கம்முனு. ஆமாப்பா ஒரு 5 நிமிஷம் வேலை முடிச்சோன்னு வந்துடுறோம். ஐயோ என்ன வேலை இருந்தாலும் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல கதவு தரங்க. ஏங்க ஏன் என்ன சும்மா கத்திட்டு இருக்கீங்க? அவங்கதான் உள்ள ஏதோ ஒரு முக்கியமான வேலையா இருக்கும்னு சொல்றாங்கல்ல. எல்லாம் தானா வருவாங்க. நந்தி மாதிரி நிக்காம வாங்க. என்ன புரியாம பேசிட்டு இருக்க நீ? 2 பேரும் தனியா உள்ள ஏதாவது அசம்பாவிதம் ஆயிப்போச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. நான் தான் இந்து கையில டிஃபன் கொடுத்து தம்பி ரூம் காமிச்சேன். விவசாய கட்டவள நீயே பிடிச்சிடலாமா? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? உன்ன காரணங்கிற ஒண்ணு இல்லம்மா. என்ன காரணம்னு கேக்குறேன். அந்த தம்பி யாரு? உங்க ஃப்ரெண்டோட பையன். பாக்குறதுக்கு லட்சணமாவும் இருக்கான். நம்ம பொண்ணுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. எப்படியும் ஒரு மாப்பிள்ளை வேணும். ஏன் அந்த தம்பிய மாப்பிள்ளையா இருக்க கூடாது? ஐயோ அது நடக்கூடாதுமா. ஏங்க நீங்க தானே அந்த தம்பிய நல்ல குடும்பத்து பையன் சொன்னீங்க. குடும்பம் நல்ல குடும்பம் தாமா. ஆனா அந்த பையனோட அம்மா தான் கொஞ்சம் அப்படி இப்படி. எலியா சற்று முன் அகால மரணம் அடைஞ்சு. அடே அப்பா நான் பயந்தே போயிட்டேன். இத முன்னால தனியா அடிக்க முடியாதா? இவ துணை வேணுமா? சட்டத்தையே பிடிக்க முடியல. மத்ததை பத்தி பேசுறீங்க. என்ன சொன்னாலும் இவருக்கு விளங்காது. நீ வாமா. நீ போமா. எப்பா எது நடக்க கூடாது நான் பயந்துட்டு இருக்கணும். அது நடந்துட்டு போல் இருக்கு. நான் செத்து போச்சே. இத சொல்லடா. நீ யாரு? உன் பையன். நான் யாரு? என் நைனா. உங்க அம்மா யாரு? நீ தாலி கட்டாத மைனா. அப்ப இந்து உனக்கு என்ன முறை? இந்து முறை பிரகாரம் என் தங்கச்சி. ஆனா இந்த கற்பகம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? உனக்கும் இந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இது நடக்கலாமா? டேய் கண்ணா தப்பா நினைக்காத. இந்த கருவாட்டு தலையனை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது போயிடு. எவ்வளவு பணம் வேணாலும் உனக்கு தரேன். ஒரு 3 ரூபா கொடுங்க போதும். 3 ரூபாயா? இவ்வளவு சீப்பா கேக்குற? பஸ் டிக்கெட்டுக்கு பத்தாது. ஒரு பஸ்ஸே வாங்கி விடலான்னு இருக்கேன். 3 லட்சம் கொடுங்க. 3 லட்சமா? முதலாளி போன வாரம் வாங்கின குத்தக பணத்தை எந்த கணக்குல வர வைக்கிறது முதலாளி? வரவு செலவு கணக்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். கணக்கு என் மரியாதை விட்டு உங்ககிட்ட எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன். வெக்கத்தை விட்டு உன் பொண்ணுகிட்ட எவ்வளவு கெஞ்சியும் பார்த்துட்டேன். எதுவும் நடக்கிற மாதிரி இல்ல. போதா குறைக்க இந்த பட்டணத்துக்கார பசங்க வேற பாத்தியத்தை கொண்டாடுறாங்க. நீ பார் உன் பொண்ணு விஷயத்துல மட்டும்தான் நான் மனுஷனாவே நடந்துட்டு இருக்கேன். அதை மாத்திராத. முதலாளி என்னடா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அதை தனியா தான் சொல்லணும். கணக்கு நான் சொல்றதை சொல்லிட்டேன். இனிமே நல்லது கெட்டது உன் கையில தான் இருக்கு. போ. என்னடா? ஐயா உங்க மாமா சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு பட்டணத்துல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கானே. அவன் வேற யாரும் இல்ல, அவரோட சொந்த பையன். என்னடா சொல்ற? ஆமாங்க, அவரோட சொந்த பையன் தான். ஏற்கனவே உங்க மாமா பட்டணத்துல இருக்கும்போது ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருந்திருக்காரு. அவங்க 2 பேருக்கு பிறந்தவன் தான் இந்த பையன். இத உங்க மாமாவும் அந்த பையனை பேசிக்கிட்டு இருந்தா நான் காதால கேட்டேங்க. நல்ல விஷயத்த சொல்லிருக்கேன். காதுல தேன் பஞ்சம் வேற இருக்கு. யோசிக்க. என்னப்பா இன்னும் தூங்கல? தூங்க முடியலம்மா. ஏன்? ஒரு விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. என்ன விஷயம்? உன் மேல ஆசை மலைச்சாமி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எதையும் செய்ய துணிஞ்சிட்டாமா. நேத்து உன்னை தூக்கிட்டு போக வந்த ஆளும் கூட அவன் அனுப்பின ஆளுங்கதாம்மா. என்னப்பா சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நல்ல முடிவு எடுக்கணும்னு அவன் நம்மள பயமுறுத்துறாமா. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவனை எழுத்து போராட நம்ம கையில ஆள்பலமும் கிடையாது, பணபலமும் கிடையாது. நடுத்தருக்கு வந்துருவோம்மா. தயவு செய்து ஒரு நல்ல முடிவு எடுமா. கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரேன்பா. ஏய் என்னங்கடா கவட்ட புள்ள கொண்டாங்கடா. நான் அடிக்கிறேன். கல்லற புரியாதேமா. 7 வயசுல அடிச்சதுடா. ஒரு கவட்ட புள்ள அடிக்க தெரியல. நீ எல்லாம் டைரக்டரா போறியா? அப்ப டைரக்டர் அவங்க பூரா கவர்னர்ஸ் இருக்காங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நீ 2 கட்டக்குள்ள பாக்குறான், அவங்க 2 விரலுக்குள்ள பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஓஹோ மாப்பிள்ள பயங்கரமான ஆள்றா மாப்பிள்ள. இப்ப பார், இதுவா அதுவா? அது ஐயோ ஐயோ என் மீனெல்லாம் போச்சே. கஷ்டப்பட்டு பிடிச்சேனே. ஐயோ போச்சே போச்சே என் மீனெல்லாம். ஐயோ பொம்பளை குரல் கேக்குதுடா. ஏடா அப்புறமா ஏதோ அடிச்ச போட்டுக்கு. வா போய் பாப்போம். ஏயா எல்லாம் ஓ வேலைதானா? கல் அடிச்சு கவுத்துட்டியே. ஏமா நான் எங்கேயோ அடிச்சு அது இங்கே வந்து இருக்குது. அப்போ
நானே வேணும்னு தள்ளி கவுத்துட்டேங்கிறியா? உன் கல்லு பட்டுதாயா அது கவுந்துச்சு. மாப்பிள ஏதோ அடிக்க தெரிஞ்ச மாதிரி அடிச்சு அந்த பொண்ணோட மீனை கவுத்திட்டியா? ஆமா, அது எங்க போய் மீனுக்குப்பா? ஏய் கலரை பார்த்தோன்னா கவுக்குற பத்தியா? அதெல்லாம் வேற வச்சுடா. யோ, பாக்குறதுக்கு ஓன மாதிரி இருந்தாலும் நீ சொல்ற தயா கரெக்ட். சரி சரி மாப்பிள, சரி மாப்பிள, மீன் பிடிக்க நல்லா பழகிக்க. இடையில நான் இருக்கா தானே? நல்லா இருடா. இப்ப என் மீனுக்கு என்ன பதில் சொல்ற? என்னமா பண்றது? ஏதோ தெரியாம நடந்து போச்சு. உன்னை பார்த்தாலே பயமா இருக்குது. பாவாடிலேயே பல கட்சி வச்சிருக்கிற. யோ, யார பத்தி அம்மாங்கற? நான் 61 இல்ல 16. எதுங்க? யோ, வயசியா? இல்ல நானும் அதான் சொல்ல வந்தேன். நீங்க அங்கடி அவசரப்பட்டீங்க. இந்த மீனுக்கெல்லாம் என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். யோ, நான் இன்னைக்கு பழப்ப பேசிக்கிட்டு இருக்கேன், நீ நாளைக்கு காசு கொண்டு வந்து தரேங்கற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கூட வந்து மீன் பிடிச்சு கொடு. வந்து மீன் பிடிக்கிறதா? நான் பிடிக்க ரெடிங்க. அந்த பக்கம் போய் நில்லு. உங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? பாறை ஓரமா தனியா ஒதுக்கிட்டு வரத பார்த்தா ஏதோ நினைச்சேன். கோயில பார்த்தா பொக்குன்னு போச்சு. இந்த ஆம்பளைங்க புத்தியே இப்படித்தான். ஏன் இப்படி அலையறீங்க? உங்களுக்கு மட்டும் அந்த ஆசையே இல்லையா? நாங்க பாய்ட்டுக்கார மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறோம், நீங்க மூடியா வச்சுக்கிறீங்க. அதான் இது பாருங்க. சரி, இந்த சாமி ரொம்ப சக்தியான சாமி. நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை நிறைவேற்றி வைக்கும். வாங்க. நான் ஏகப்பட்ட வேண்டுதல் வச்சிருக்கிறேன். கேட்டுருவோம். கடவுளே, என் வேண்டுதலையும் கவனிப்பா. சாமி கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா? உங்ககிட்ட லொல்லா போச்சே. நீங்க ஏன் வந்தா கண்டுபிடிங்கன்ற, வேண்டிக்கிட்டது என்னன்னு கேக்குற. நானே எக்ஸ்ட்ரா கண்ண வச்சிருக்கேன், நீயே சொல்லு. நம்ம கல்யாணம் முடிஞ்சதோ உங்க கையால, என் கையால, உங்க கையால 10 சவரன்ல ஒட்டியானம், 10 சவரன்ல வளையல், ஒரு வைர மூக்குத்தி. இன்னும் லிஸ்ட் இருக்குதா? பெரிய வேண்டுதலா இருக்குது. கேக்குறதெல்லாம் என்கிட்ட, வேண்டிக்கிறது கடவுள்கிட்டயா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ரொம்ப நல்ல சாமி. நான் இப்ப சொன்னதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும், இல்லன்னா சாமி பேர் கெட்டு போயிடல. அடேங்க அப்பா, நான் வாங்கி கொடுக்கலாம் சாமி பேர் கட்டுமா? நான் கூட வேண்டிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா? என்னது? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வேண்டிக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒத்திகை பாத்துருவோம். குடும்பம் நடத்துறது எப்படின்னு தான்